கப்பு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. கப்புக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆப்ப சோடா எடுத்துக்கோங்க. கொஞ்சம் போல் நீங்கள் எடுத்துக்கிட்டால் போதுங்க, அதிகமாக எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு லெமன் எடுத்துக்கோங்க. லெமனை கட் பண்ணிவிட்டு நீங்கள் சின்ன சைஸ் லெமன் எதுவோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பாதி லெமன் ஜூஸை மட்டும் நீங்கள் அந்த கப்புக்குள்ளே நீங்கள் புழிஞ்சு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த லெமன் தூளை நீங்கள் சைடில் வச்சுக்கோங்க. ஒரு ஸ்பூனை எடுத்துக்கோங்க. ஸ்பூன் வச்சுட்டு நீங்கள் அந்த ஆப்பஸோட லெமனும் ரெண்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு டம்ளர் நீங்கள் தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி ஒரு கொஞ்சம் போல் சேர்த்தா போதுங்க, அதிகமாக தண்ணி சேர்க்கணும்னு கிடையாது. அதுக்கப்புறம் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஸ்பூன் வச்சு நீங்கள் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ப்ரஷ் எடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டில் வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய ஒரு பழைய ப்ரஷ்ஷும் எடுத்துக்கோங்க. இந்த லிக்விட் எதுக்காக நம்ம செஞ்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க இருப்பாங்க. குழந்தைங்கள அது வீடியோ பார்க்க முடியாதுங்க. எல்லா வீட்லேயும் குழந்தைங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா செவத்தெல்லாம் கலர் கிழிச்சு எழுதுவாங்க. பென்சிலு, கிரையான்ஸு எல்லாமே எழுதிட்டு கிறுக்கிட்டு இருப்பாங்க. அந்த கரையெல்லாம் போகவே போகாதுங்க. நம்ம நார்மல் துணியில் நல்லா நினச்சி நீங்கள் தொட்டு தொடச்சி பாருங்கள், போகவே போகாது. அதுக்கு பதிலாக பெயிண்ட் வேணால் போங்க, அந்த கலர் கிச்செல்லாம் போகாது. ஆனால் இந்த லிக்விட் வச்சு நீங்கள் தொடச்சி பாருங்கள், அந்த பெயிண்ட்டு எதுவுமே போகாமல் கலர் கிட்சி, கலர் பென்சிலு, கிரையான்ஸு இது மட்டும்தாங்க போகும். நான் எவ்வளோ சூப்பராக க்ளீன் பண்ணி காமிச்சிருக்கேன், நீங்கள் பாருங்கள். இதே மெத்தடில் நீங்கள் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கலாங்க. பெயிண்ட்டுமே அந்தளவுக்கு போகவே போகாதுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.